நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. தாய்க்கு பிடித்த உணவை சமைத்துக் கொண்டிருந்த இளம் டென்னிஸ் வீராங்கனை, பின்னால் இருந்து துப்பாக்கியால் சுட்டு தள்ளிய தந்தை, மருத்துவமனைக்கு சென்ற சிறிது நேரத்திலேயே பரிதாபமாக பிரிந்த உயிர். பிரபல டென்னிஸ் வீராங்கனையை பெற்ற தந்தையே சுட்டுக் கொன்றது ஏன்? நடந்தது என்ன? ஹரியானா குருகிராம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்க உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணி இளம்பெண் ஒருத்தங்க குண்டடி காயத்தோட வந்திருக்கதா தகவல் சொல்லி இருக்காங்க. ஆனா போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள அந்த இளம்பெண் உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இளம்பெண் யாருன்னு விசாரிச்சப்பதான் அவங்க பிரபல டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவ்ங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்தது ராதிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்த அவங்க உறவினர்கள் கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தியிருக்காங்க. ராதிகாவை யார் சுட்டது, என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்போ ராதிகாவை சுட்டு கொன்னது வேற யாரும் இல்ல, அவங்களோட அப்பாதான்னு சொன்னதை கேட்டு போலீஸே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க. குருகிராமை சேர்ந்த 25 வயசான ராதிகா யாதவ் சர்வதேச அளவிலையும் தேசிய அளவிலையும் ஏகப்பட்ட டென்னிஸ் போட்டிகள்ல கலந்துக்கிட்டு பல வெற்றி கோப்பைகளை தன்வசப்படுத்துற பிரபல டென்னிஸ் வீராங்கனை. இவங்க சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்போட தரவரிசையில இரட்டையர் பிரிவில் 113வது இடத்துல இருந்திருக்காங்க. ஹரியானா மாநிலத்துல ஃபேமஸான விளையாட்டு வீராங்கனைகள் பட்டியல்ல தவிர்க்க முடியாதவங்க தான் இந்த ராதிகா யாதவ். சமீபத்துல ஒரு டென்னிஸ் போட்டியில விளையாடினப்ப ராதிகாவோட தோள்பட்ட அடிபட்டு இருக்கு. அதுல இருந்து ராதிகா டென்னிஸ் விளையாடுறத நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சொந்தமா டென்னிஸ் அகாடமி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு வந்திருக்காங்க. குருகிராம்ல ரொம்ப பிரபலமான இந்த டென்னிஸ் அகாடமில பல ஸ்கூல் ஸ்டூடெண்டுகள் சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ராதிகா தான் டென்னிஸ் கத்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஆசையா ஆரம்பிச்ச இந்த டென்னிஸ் அகாடமி தான் தன்னோட உயிருக்கே ஆபத்தா வந்து நிக்கும்னு ராதிகா கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ராதிகா டென்னிஸ் அகாடமி நடத்திட்டு வந்தது அவங்க அப்பா தீபக் யாதவுக்கு சுத்தமா பிடிக்கல. மகரோட சம்பாத்தியத்துல இப்படி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி சொந்தக்காரங்க ஒரு சிலர் தீபக்க ஏளனமா பேசியிருக்காங்க. சொந்தக்காரங்களோட இந்த வார்த்தைகள் தான் ராதிகாவோட டென்னிஸ் அகாடமிய தீபக்கிற்கு பிடிக்காம போனதுக்கே முக்கிய காரணம். டென்னிஸ் அகாடமியை இழுத்து மூடிட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு தந்தை தீபக் ராதிகா கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா ராதிகா கல்யாணத்தை பத்தி இப்ப பேசாதீங்க, இப்போதைக்கு எனக்கு இந்த அகாடமி தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அதனால கடந்த சில மாதங்களாகவே அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில முட்டலும் மோதலுமாகவே இருந்திருக்கு. ராதிகா மேல தீபக்கிற்கு வெறுப்பு வர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இன்ஸ்டா ரீல்ஸ். சமூக வலைதளங்கள்ல படு ஆக்டிவா இருந்த ராதிகா அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய நேரத்துல இன்ஸ்டாகிராம்ல இப்படி கண்டபடி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறது நல்லாவா இருக்குன்னு கேட்டு தீபக் ராதிகாவை கண்டிச்சிருக்கார். ஆனா என் விஷயத்துல தலையிடாதீங்க, என்ன என் போக்குல இருக்க விடுங்கன்னு சொல்லி பதிலுக்கு பதில் தந்தை தீபக் கூட ராதிகா மல்லுக்கு நின்றிருக்காங்க. டென்னிஸ் அகாடமி பிரச்சனை ஒரு பக்கம், இன்ஸ்டா ரீல்ஸ்னால வந்த பிரச்சனை மறுபக்கம்னு அப்பாவும் மகளும் ஒரே வீட்டுக்குள்ளேயே எலியும் பூனையுமாகத்தான் இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில சமீபத்துல ராதிகா ரொம்ப கிளாமரா வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போஸ்ட் பண்ணதாகவும் அதை பார்த்துட்டு தந்தை தீபக் பயங்கரமா கோபப்பட்டதாகவும் சொல்லப்படுது. டென்னிஸ் அகாடமி விஷயத்திலையும் என் பேச்ச கேட்க மாட்டேன், இன்ஸ்டாவில் வீடியோ போடாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு வியாழக்கிழமை காலையில மகளை சத்தம் போட்டிருக்கார். அப்போ பதிலுக்கு ராதிகா கத்தி சண்டை போட்டிருக்காங்க.
வியாழக்கிழமை ராதிகாவோட அம்மா மஞ்சுவுக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருந்திருக்காங்க. பிறந்த நாள் அன்னைக்கு அம்மாவுக்கு பிடிச்சதை ஏதாச்சும் செஞ்சு கொடுப்போம்னு நினைச்சு ராதிகா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தீபக்கிற்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் போன் பண்ணி உங்க மகளோட ரீல்ஸா நெட்ல வைரல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நக்கலா பேசினதா சொல்லப்படுது. இதனால கட்டுப்பான தீபக் வீட்டுல இருந்த துப்பாக்கி எடுத்து கிச்சன்ல இருந்த ராதிகாவை நோக்கி சுட்டிருக்கார். முதல்ல 2 முறை சுட்டப்போ குறி தவறி இருக்கு. அதுக்கப்புறம் 3 முறை சுட்டிருக்கார். அந்த 3 குண்டுகளும் ராதிகாவோட நெஞ்சிலையும் வயிற்றுலையும் பாஞ்சிருக்கு. தீபக் தன்னோட குடும்பத்தோட மாடி வீட்டுல வசிச்சுட்டு வந்திருக்கார். கீழ்த்தளத்துல தீபக்கோட அண்ணன் குல்தீப் அவரோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்கார். தம்பி வீட்டுல துப்பாக்கி சத்தம் கேட்டதும் குல்தீப்பும் அவரோட மகனும் அங்க ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ ராதிகா கிச்சன்ல சுருண்டு விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்துல தீபக் துப்பாக்கியோட நின்னுட்டு இருந்திருக்கார். ராதிகாவை காப்பாத்தி பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ராதிகா உயிரிழந்துட்டாங்க. ராதிகாவோட சகோதரன் தீரஜ் கொடுத்த புகாரின் அடிப்படையில மனைவியோட பிறந்த நாள் அன்னைக்கே மகளை சுட்டு கொன்ன தீபக்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பள்ளியில் இருந்து பேரன் பேத்தியை வீட்டிற்கு அழைத்து சென்ற விவசாயி, வழியில் நின்று கொண்டிருந்த சம்பந்தி மற்றும் 2 மருமகன்கள். குழந்தைகள் கண்முன்னே விவசாயியின் மார்பை ஸ்க்ரூ டிரைவரால் குத்தி கிழித்த கொடூரம். பட்ட பகலில் நடந்த கொலையை பார்த்து கதிகலங்கிய மக்கள். கொலை செய்துவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அட்மிட்டான கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? சாயங்காலம் 4 மணி இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சதும் பேக தூக்கிட்டு பசங்க எல்லாரும் ஜாலியா வீட்டுக்கு கிளம்புறாங்க. கேட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருந்த பசங்களோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டின்னு யாரோ ஒருத்தர் ஸ்கூலுக்கு வந்து தங்களோட பிள்ளைகளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 50 வயசான திருமலைசாமி மகிழ்ச்சியான முகத்தோட தன்னோட பேரன் பேத்திய ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். ஆனா இந்த சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது திருமலைசாமிக்கு அப்ப தெரியல. ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தப்ப மலைப்பாளையம் பக்கத்துல திருமலைசாமியோட சம்பந்தி பொன்னுசாமி, மருமகன் சாந்தகுமார், குழந்தைகளோட பெரியப்பா பாலபிரதாப் 3 பேரும் நின்னு பேசிட்டு இருந்தாங்க. தாத்தா பொன்னுசாமிய பார்த்ததும் உற்சாகமான பேரன் பேத்தி 2 பேரும் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி இருக்காங்க. அவங்கள பார்த்த திருமலைசாமி, என்ன சம்பந்தி இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா, எங்க நின்னுட்டு இருக்கீங்கன்னு கேட்டு இருக்காரு. அதுக்கு இல்ல சம்பந்தி, இனிமேதான் கிளம்பணும்னு பொன்னுசாமி சொல்லவே எல்லாரும் ஒன்னா நின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தன் கையில வச்சிருந்த ஸ்க்ரூ டிரைவரால திருமலைசாமி மார்புல கண்மூடித்தனமா குத்திருக்கா. தடுக்க போன பொன்னுசாமி பாலபிரதாப்பையும் ஸ்க்ரூ டிரைவரால குத்துனதுல ரத்தம் பீச்சி அடிச்சிருக்கு. அவன்கிட்ட இருந்து தப்பிச்ச சாந்தகுமார் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்கார். கொஞ்ச நேரத்துல அங்க வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த 3 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஆனா திருமலைசாமி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளவே உயிரிழந்துட்டார். பொன்னுசாமி, பாலபிரதாப் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. இந்த 3 பேரையும் பார்த்த மருத்துவர்கள் இது மர்டர் கேஸ்னு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ்காரங்க அங்க இருந்த சாந்தகுமார் கிட்ட விசாரணை பண்ணாங்க. கொலை பண்ணது யாரு, எதுக்காக இந்த மர்டர் நடந்துச்சு, உயிரிழந்தவருக்கு நீங்க என்ன வேணும்னு கேட்டு இருக்காங்க. அதுலதான் இந்த கொலை எதுக்கு நடந்தது, கொலையாளி யாருன்னு மொத்தமும் தெரிய வந்துச்சு. விவசாயியான திருமலைசாமிக்கு கோவை சூலூர்ல உள்ள சுல்தான்பேட்டை கிராமம்தான் சொந்த ஊர்.
இவரோட மனைவி முத்துலட்சுமி. இந்த தம்பதிக்கு கோகிலாங்கிற மகள் இருக்காங்க. கோகிலாவிற்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுசாமியோட மகன் சாந்தகுமாருக்கும் சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. கோகிலா சாந்தகுமார் தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. இதுக்கு நடுவுல சாந்தகுமார் 2 வாரத்துக்கு முன்னாடி மலைப்பாளையத்துல 1 ஏக்கர் நிலம் வாங்கினதுதான் மாமனார் திருமலைசாமியோட உயிர் போறதுக்கே காரணமா இருந்திருக்கு. சாந்தகுமார் நிலத்துக்கு பக்கத்துல கண்ணப்பன்கிறவரோட நிலம் இருக்கு. அந்த நிலத்துல பாதி இடத்தையும் தான் வாங்கின 1 ஏக்கர் நிலத்தையும் சுத்தி சாந்தகுமார் வேலி போட்டிருக்கார். அப்போ நிலத்தை பாக்குறதுக்காக அங்க வந்த கண்ணப்பன் தன்னோட நிலத்தையும் சுத்தி வேலி போட்டதை பார்த்து சாந்தகுமார் கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அதனாலேயே 2 தரப்புக்கும் இடையில பயங்கர தகராறு ஏற்பட்டிருக்கு. நான் பணம் கொடுத்து வாங்கின இடத்தை உன்னோட இடம்னு சொன்னதும் தூக்கி கொடுத்துருவேனான்னு கேட்டு கண்ணப்பன் கிட்ட சத்தம் போட்டு இருக்காரு சாந்தகுமார். அப்போ அவர் கூட மாமனார் திருமலைசாமி, அப்பா பொன்னுசாமி, அண்ணன் பாலபிரதாப் 3 பேரும் இருந்தாங்க. கண்ணப்பன் சொல்ற எதையுமே காதுல வாங்காம நிலத்தை சீர்படுத்துற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அதனாலே 2 தரப்புக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த சண்டைய பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு சிலர் வந்து சமாதானம் பண்ணி கலைச்சு விட்டு இருக்காங்க. ஆனா 2 பேரும் அடங்குற மாதிரி தெரியல. அடுத்து திருமலைசாமி மருமகனையும் சம்மந்தியையும் சமாதானப்படுத்தியிருக்கார். இப்ப வீட்டுக்கு கிளம்பலாம், விடிஞ்சதும் நேரத்தோட வந்து நிலத்துக்கு வேலி போடலாம்னு சொல்லியிருக்காரு திருமலைசாமி. அதுக்கு சாந்தகுமாரும் பொன்னுசாமியும் ஓகே சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்தியில ஸ்கூல் விடுற நேரங்கிறதால பேரன் பேத்தியை கூப்பிட்டுட்டு நானும் வீட்டுக்கு போறேன்னு சொன்ன திருமலைசாமி பேரப்பிள்ளைகளை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு நடந்து வந்திருக்காரு. அப்போ பொன்னுசாமி சாந்தகுமார் தகராறு நடந்த இடத்துல நின்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த கண்ணப்பன், என்னடா நீங்க இன்னும் இங்கிருந்து போகலையா, என் இடத்தை அபகரிக்க திட்டம் போடுறீங்களான்னு கேட்டு கையில வச்சிருந்த ஸ்க்ரூ டிரைவரால திருமலைசாமியையும் பொன்னுசாமி, பாலபிரதாப் 3 பேரையும் குழந்தைகள் கண் முன்னாடியே கண்மூடித்தனமா குத்திட்டு எஸ்கேப் ஆகியிருக்கா. கண்ணப்பன் தாக்குதல்ல இருந்து தப்பிச்ச சாந்தகுமார் கிட்ட நடத்தின விசாரணையில தான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. திருமலைசாமியை கொலை பண்ணிட்டு குடும்பமா சேர்ந்து என்ன அடிச்சிட்டாங்கன்னு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகியிருக்கான் கொலையாளி கண்ணப்பன். அடுத்து அங்க போன போலீஸ் கண்ணப்பனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. குளத்தில் மிதந்த ஆண் சடலம். இறந்தவரின் மனைவி மற்றும் மகளிடம் நடத்திய விசாரணையில் ஏற்பட்ட சந்தேகம். அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த பகீர் உண்மை. தாலி கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த மகளும் சேர்ந்து காவலாளியை துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? நீலி கண்ணீர் வடித்து கபட நாடகமாடியும் போலீசில் வசமாக சிக்கியது எப்படி? தெலங்கானா மாநிலம் கட்சேகர் பகுதியில் உள்ள ஒரு குளத்துல அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒண்ணு மிதந்துட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் குளத்துல மிதந்துட்டு இருந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கி இருக்காங்க. 50 வயசு மதிக்கத்தக்க நபர்கள் யாராச்சும் காணாம போனதா சமீபத்துல ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு போலீஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. அப்போதான் ஹைதராபாத்தை சேர்ந்த சாரதாங்கிற பெண் அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா வேலை செஞ்சுட்டு இருந்த தன்னோட கணவர் லிங்கத்தை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சாரதாவை நேர்ல வர வச்சு சடலத்தை காட்டினப்போ குளத்துல இறந்து கிடந்தது காணாம போன லிங்கம் தாங்கிறது உறுதியாக இருக்கு. லிங்கம் எப்போ காணாம போனாரு, அவருக்கு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க அவரோட மனைவி சாரதா கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. அப்போ அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா வேலை செஞ்சுட்டு இருந்த தன்னோட கணவர் நைட் ஷிஃப்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜூலை 6ஆம் தேதி இரவு வீட்டிலிருந்து கிளம்பி போனதாகவும் மறுநாள் காலையில இருந்து அவரை காணோம்னு சொல்லியிருக்காங்க. லிங்கத்தோட செல்போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்போ கடைசியா அந்த செல்போன் அவரோட வீட்டில தான் ஆன்ல இருந்திருக்கு. ஆனா அந்த செல்போனை காணோம்.
அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்ப போலீஸுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது லிங்கத்தோட பொண்ணு மனிஷாவுக்கு கல்யாணமான கொஞ்ச நாள்லயே கணவரை விட்டு பிரிஞ்சிட்டதாகவும், அதுக்கப்புறம் அவங்க வேறொரு இளைஞர் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும், அதனால அந்த வீட்டுல அடிக்கடி சண்டை நடந்துட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லிங்கத்தோட செல்போன் கடைசியா அவரோட வீட்டுல தான் ஆன்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்ன விஷயம் இந்த ரெண்டும் போலீஸ்காரங்களுக்கு லிங்கத்தோட மனைவி மகள் மேல சந்தேகத்தை உண்டாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் லிங்கத்தோட மனைவி சாரதாவையும் மகள் மனிஷாவையும் பிடிச்சு தனித்தனியா விசாரிச்சப்போ அவங்க முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லியிருக்காங்க. அதனால போலீஸுக்கு அவங்க மேல உள்ள சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகியிருக்கு. அடுத்து 2 பேருக்கிட்டையும் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினதுல தான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த 45 வயதான வட்லூரி லிங்கம் அங்க உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்தார். இவரோட மனைவி சாரதா ஹைதராபாத் மாநகராட்சியில தூய்மை பணியாளரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட மகள் 25 வயதான மனிஷாவுக்கும் ரமேஷ் அப்படிங்கிறவருக்கும் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே மனிஷாவுக்கும் முகமது ஜாவித் உசைன்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது தகாத உறவா மாறி இருக்கு. இந்த விஷயம் ரமேஷுக்கு தெரிஞ்சதால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாகி மனிஷா ரமேஷை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. கணவர் ரமேஷை விட்டு பிரிஞ்சு கொஞ்ச நாள் தந்தை வீட்டில் இருந்த மனிஷா அதுக்கப்புறம் காதலன் முகமது ஜாவித் உசைன் கூட தனியா வீடு வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் மனிஷாவோட தந்தையான லிங்கத்துக்கு சுத்தமா பிடிக்கல. ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சா நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணி எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கன்னு சொல்லி மகளை சத்தம் போட்டு இருக்கார். அது மட்டும் இல்ல, உன் மகளுக்கு நீ சப்போர்ட் வேற பண்றியான்னு கேட்டு மனைவி சாரதாவையும் அடிச்சிருக்கார். அது மட்டும் இல்ல, அடிக்கடி மனிஷாவோட வீட்டுக்கு போய் முகமது ஜாவித் உசைனை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வா, ஒழுங்கா உன் கணவர் கூட போய் சேர்ந்து வாழுன்னு சொல்லி தகராறு பண்ணியிருக்கார். இதனால கடுப்பான மனிஷா தன்னோட காதலன் முகமது ஜாவித் உசைனையும் தாய் சாரதாவையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு லிங்கத்தை கொல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த லிங்கத்துக்கு சாரதா பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்காங்க. அதை குடிச்சதும் லிங்கம் மயங்கி இருக்கார். இந்த விஷயத்த சாரதா மனிஷா கிட்ட சொன்னதும் மனிஷா தன்னோட காதலனை கூப்பிட்டுட்டு நேரா லிங்கத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து லிங்கத்தோட முகத்தை தலையணையால அமுக்கி துடிக்க துடிக்க கொண்டிருக்காங்க. இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, பெத்த அப்பாவை கொன்னுட்டு மனிஷா தன் காதலன் கூட நைட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்காங்க. சினிமா முடிஞ்சு நடுராத்திரி வீட்டுக்கு வந்ததும் லிங்கத்தோட சடலத்தை கார்ல ஏத்திக்கிட்டு காட்சேகர் பகுதியில உள்ள எடுலாபாத் குளத்துல வீசிட்டு மறுநாள் காலையில லிங்கத்தை காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கபட நாடகமாடி இருக்காங்க. கிடுக்குப்பிடி விசாரணையில எல்லா கிரிமினல் வேலையையும் கண்டுபிடிச்ச போலீஸ் சாரதா, மனிஷா, முகமது ஜாவித் உசைன் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க. வெளியூரில் இருந்து தனது தாய்க்கு போன் செய்த மகள் பலமுறை போன் செய்தும் தாய் எடுக்காததால் பதற்றம். வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த மூதாட்டி, மூக்கில் இருந்து ரத்தம் வடிந்தபடி அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட கொடூரம். மூதாட்டியை கொலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் வீட்டை சுற்றி வந்த பக்கத்து வீட்டுக்காரன். மூதாட்டியை பக்கத்து வீட்டுக்காரன் கொலை செய்தது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? ராத்திரி நேரம் வெளியூர்ல உள்ள மகள் தீபலட்சுமி தன்னோட அம்மா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. எப்பவும் போன் பண்ணா ஒரே ரிங்ல எடுக்கிறவங்க அன்னைக்கு நைட்டு பலமுறை போன் பண்ணியும் எடுக்கல. அது தீபலட்சுமிக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு பெண்ணுக்கு போன் பண்ணாங்க. ஆன்ட்டி, அம்மாவுக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாருங்க, ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க தீபலட்சுமி. உடனே அந்த பெண்ணும் தன்னோட கணவரை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க. அங்க வீடு உள்பக்கம் தாழ்பால் போட்டிருக்கு. ரொம்ப நேரம் கதவை தட்டி பார்த்தும் கதவு திறக்கல.
அதனால பின்புற வாசல் வழியா போய் பார்க்கறாங்க. அங்க போனதும் பெண்ணும் அவங்களோட கணவரும் ஷாக்காகி நின்னுக்கிறாங்க. ஏன்னா மூதாட்டி சந்திரா ரண கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பதற்றத்தோடவே தீபலட்சுமிக்கும் போலீஸுக்கும் போன் பண்ணி தகவல் சொல்றாங்க பக்கத்து வீட்டு பெண். விஷயம் தெரிஞ்சதும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க மூக்குல இருந்து ரத்தம் வடிந்தபடி சடலமா கிடந்த சந்திராவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலையில ஈடுபட்டாங்க. தாய் உயிரிழந்த செய்தியை கேட்டதும் வெளியூர்ல இருந்து பதறி அடிச்சிட்டு கடலூர் புவனகிரி நத்தமேடு கிராமத்துல உள்ள தாய் வீட்டுக்கு ஓடி வந்த தீபலட்சுமி தாய் சந்திராவை பார்த்து கதறி அழுதாங்க. அந்த நேரத்துல சந்திரா கழுத்துல போட்டிருந்த 2.5 சவரன் செயினும் மூக்குத்தியும் இல்லாம இருந்ததை கவனிச்ச தீபலட்சுமி உடனே அங்க நின்னுட்டு இருந்த போலீஸ்காரங்க கிட்ட என்னோட அம்மா போட்டிருந்த நகைகளை காணோம் சார்னு சொல்றாங்க. தீபலட்சுமி சொல்றத வச்சு பார்த்தா இது நகைக்காக நடந்த கொலையா இருக்குமோன்னு போலீஸுக்கு சந்தேகம் வருது. அதனால அக்கம் பக்கத்துல இருந்த சிசிடிவி கேமராக்களை போலீஸ் செக் பண்றாங்க. அதுல சந்திரா வீட்டுக்குள்ள வெளியாட்கள் யாரும் வந்து போன சுவடே தெரியல. பொண்ணு வெளியூர்ல இருக்காங்க, சந்திரா மட்டும்தான் தனியா வீட்டுல இருந்தாங்க. வெளியாட்கள் யாரும் வீட்டுக்குள்ள வரல. அப்படின்னா சந்திராவை கொலை பண்ணிட்டு நகைகளை யாரு எடுத்திருப்பாங்கிறது பெரிய குழப்பமாகவே இருந்திருக்கு. அடுத்து சந்திராவோட பக்கத்து வீட்டுல இருக்கிற 29 வயசான பசுபதி கிட்ட சாதாரணமா விசாரணை பண்ணிருக்காங்க போலீஸ். நான் சந்திரா வீட்டுக்கு வரவே மாட்டேன் சார், நீங்க என்ன என்கிட்ட விசாரிக்கிறீங்க? எனக்கு வேற வேலை இல்லையா? மத்தவங்க வீட்டுக்கு யாரு வர்றா யாரு போறாங்கன்னு பாக்குறது தான் என் வேலையா சார்னு கொந்தளிச்ச பசுபதி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற மாதிரியே தெரியல. அதனால போலீசாரோட சந்தேக பார்வை பசுபதி பக்கம் ஸ்ட்ராங் ஆச்சு. பசுபதி கண்ணுல ஒருவித பதட்டத்தை பார்த்த காவலர்கள், நீங்க ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? நீங்க தான் வீட்டை விட்டு வெளியவே வரலையேன்னு குறுக்கு கேள்வி கேட்டதும் பசுபதிக்கு வேர்த்து கொட்டிருக்கு. அதை கவனிச்ச காவலர்கள் பசுபதியை கவனிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாங்க. அப்போ பசுபதி பாக்கெட்ல நகையை அடகு வச்ச ஒரு ரசீது சிக்கி இருக்கு. அதை வச்சு கிடுக்குப்படி விசாரணை பண்ணதுல கொலையாளி வேற யாரும் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் பசுபதி தாங்கிறது உறுதியாயிருக்கு. மூதாட்டி சந்திராவோட கணவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி உடல்நலக்குறைவால உயிரிழந்துட்டார். இவங்களுக்கு ஒரே மகள் தீபலட்சுமி மட்டும்தான். அவங்களும் கல்யாணமாகி வெளியூர்ல செட்டில் ஆகிட்டாங்க. அதனால நத்தமேட்ல உள்ள வீட்டுல சந்திரா மட்டும்தான் தனியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. வழக்கம் போல 7ஆம் தேதி சமையல் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க சந்திரா. அப்போ நைட்டு 11 மணிக்கு சந்திரா வீட்டோட பின்புற வாசல் வழியா நுழைஞ்ச பசுபதி ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த மூதாட்டி முகத்தை வெறித்தனமா அமுக்கி இருக்கா. அதுல சந்திராவோட மூக்குல இருந்து ரத்தம் கொட்டி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சந்திரா கழுத்துல போட்டிருந்த தங்க செயினையும் மூக்குத்தியையும் திருடிட்டு எஸ்கேப் ஆன பசுபதி மறுநாள் காலையில அந்த நகைகளை பக்கத்துல உள்ள நகை கடையில அடகு வச்சு அதுல வந்த பணத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மது குடிச்சு குதூகலமா இருந்திருக்கா. எல்லாத்தையும் பசுபதி ஒண்ணு விடாம வாக்குமூலத்துல சொல்லி இருக்கா. அடுத்து பசுபதி மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க. காவலாளியை 9 துண்டுகளாக வெட்டி கொலை செய்த வழக்கு. ஹார்பரில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசிய நபர். வேலை கிடைக்காததால் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட இளைஞரை துடிக்க துடிக்க கொன்ற கொடூரம். கொலையாளி சிக்கியது எப்படி? 11 வருடங்களுக்கு பிறகு நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு என்ன? ஆதிகாலை நேரம் வெள்ளாற்றங்கரை ஓடை வழியா 2-3 பேரு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல மனிதனோட கை கால்கள்னு உடல் பாகங்கள் துண்டு துண்டா சுதறி கிடந்திருக்கு. அதை பார்த்ததும் அங்க இருந்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போயிருக்கு. அந்த பதற்றத்தோடவே போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த காவலர்கள் உடல் பாகங்களை கைப்பற்றி சோதனைக்கு அனுப்பினாங்க. கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட்டும் வந்திருக்குது.
அதுல அந்த உடல் பாகங்கள் எல்லாம் ஒரு நபரோடது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த நபர் யாரு, அவரை இப்படி கொலை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கின போலீஸ் அந்த ஏரியாவில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணப்ப இளைஞர் ஒருத்தர் பைக்ல சாக்கு மூட்டையை எடுத்துட்டு வந்து போட்டது பதிவாகி இருந்துச்சு. அடுத்து அந்த சிசிடிவி கேமரா காட்சியை அடிப்படையா வச்சு அதுல இருந்த இளைஞரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்போதான் உயிரிழந்த இளைஞர் யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சுன்னு தெரிய வந்துச்சு. சென்னையில உள்ள பிரைவேட் கம்பெனில வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு வெங்கட்ராவ். இவரு ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். வாட்ச்மேன் வேலை பார்த்து தான் குடும்பத்தை கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த வேலையில அவ்வளவா சம்பளம் கிடையாது. அதனால பல இடங்கள்ல வேலை தேடி அலைஞ்சிருக்காரு வெங்கட்ராவ். அந்த நேரத்துல அவருக்கு கடலூர் திட்டக்குடியை சேர்ந்த வேல்முருகன் அப்படிங்கிறவரு அறிமுகமாக இருக்கார். அவர்கிட்ட தன்னோட குடும்ப கஷ்டத்தை பத்தி ஷேர் பண்ணிருக்காரு வெங்கட்ராவ். அது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட வேல்முருகன் மனசுக்குள்ள வேறொரு திட்டம் போட்டிருக்கார். வெங்கட்ராவ் கிட்ட சென்னை ஹார்பர்ல நல்ல சம்பளத்துக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசியிருக்கார். வேல்முருகன் அப்படி சொன்னதும் ரொம்ப கஷ்டத்துல இருந்த வெங்கட்ராவ் சந்தோஷமாக இருக்கார். ரொம்ப நன்றி சார், எனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுங்கன்னு வேல்முருகன் கிட்ட கெஞ்சி இருக்கார். அதுக்கு நான் வேலை வாங்கி தர்றேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும், அந்த பணம் நம்மளோட சம்பளத்துல வந்துடும்னு சொல்லியிருக்காரு வேல்முருகன். அப்படியா சார், எவ்வளவு பணம் செலவாகும்னு வெங்கட்ராவ் கேட்க எப்படியும் 1 லட்சம் செலவாகும்னு சொல்லியிருக்காரு வேல்முருகன். உடனே வெங்கட்ராவ் தனக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் பணத்தை ரெடி பண்ணி வேல்முருகன் கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த பணத்தை வாங்கின வேல்முருகன் வெங்கட்ராவுக்கு வேலை வாங்கி கொடுக்காம அது இதுன்னு சொல்லி டிமிக்கி கொடுத்திருக்கான். பொறுத்து பார்த்த வெங்கட்ராவ் வேல்முருகனை பார்க்கறதுக்காக சென்னையில இருந்து கடலூருக்கு போயிருக்காரு. வேலை வாங்கி தராம ஏமாத்திட்டு இருக்கீங்களா, என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு வேல்முருகன் கிட்ட சத்தம் போட்டிருக்காரு வெங்கட்ராவ். அதனால 2 பேத்துக்கும் இடையில வாக்குவாதம் பெருசாகி கை கலப்பா மாறிடுச்சு. வெங்கட்ராவ் மண்டையில இரும்பு கம்பியால ஓங்கி அடிச்சிருக்கான் வேல்முருகன். அதுல சுருண்டு விழுந்த வெங்கட்ராவ் ஸ்பாட்லேயே உயிரிழந்துட்டார். போலீஸ்ல சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வெங்கட்ராவ் உடலை வீட்டு பாத்ரூம்குள்ள இழுத்துட்டு போய் துண்டு துண்டா கட் பண்ணி எல்லாத்தையும் சாக்கு மூட்டையில போட்டு திணிச்சிருக்கான். அதுக்கு பிறகு ஆள் நடமாட்டம் இல்லாத வெள்ளாற்றங்கரை ஓடையில உடல் பாகங்களை வீசிட்டு தப்பிச்சு போயிருக்கான். சிசிடிவியை வச்சு வேல்முருகனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுலதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறம் வேல்முருகனை கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க போலீஸ். இந்த சம்பவம் நடந்தது 2014. கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறம் கொலையாளி வேல்முருகனுக்கு சென்னை 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிட்டிருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.